அத்தியாயம் 11ஐ இன்னும் பார்க்கவில்லை என்றால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள லிங்கை பயன்படுத்தி முதலில் பார்த்துவிட்டு வாருங்கள். இப்போது அத்தியாயம் 12 ஆரம்பமாகிறது. சபாபதி சுவாமிகளின் சரித்திரமும் உபதேசங்களும். சபாபதி சுவாமிகள் 1840இல் சென்னையில் பிராமண குலத்தில் ஜனித்து தமிழ் ஆங்கில படிப்புகள் முடித்துக்கொண்டு இந்தியா பர்மா யாத்திரை செய்து ஹிந்து பௌத்த மதங்களின் உண்மைகளை நன்கறிந்து சென்னைக்கு திரும்பி ஒரு வேளையில் அமர்ந்திருந்தார். அவர் 29வது வயதில் ஒரு அகண்ட பிரம்ம காட்சியை தரிசித்தார். சபாபதியே, நானே பரபிரம்மம், நீயும் நானும் வேறல்ல, ஆகையால் உடனே எழுந்திருந்து அசஸ்தியாசிரமம் சென்று உபதேசம் பெறு என்று சொன்னார்போல் விரிக்கிறது. சுமார் 1 மணி இருக்கும். உடனே சபாபதி எழுந்திருந்து பத்னியையும் 2 பிள்ளைகளையும் விட்டுவிட்டு 10 மைல் தெற்கே கடந்து திருவாமூர் சிவசந்நிதியில் நிஷ்டையில் உட்கார்ந்தார். 3வது தினம் மகாதேவர் பிரத்யக்ஷமாய் இந்த லிங்கத்தை அகண்ட பிரம்மம் என்றே உபாலித்து பிரம்ம ஞானம் அடைவாய், அகஸ்தியாசிரமம் போ, நான் அனுகிரகிக்கிறேன் என்று சொன்னார்போல் இருந்தது. பிறகு அவர் காடு மலைகளெல்லாம் நடந்து சென்று சதுரகிரி, குற்றாலம், பாபநாசம் முதலான விடங்களைக் கடந்து அசரீரி வாக்கினால் ஒரு ரிஷீஸ்வரர் வசிக்கும் குகையை அடைந்தார். அந்த ரிஷீஸ்வரர் அகஸ்திய பகவானுடைய வர்க்கத்து ஆசிரியராம். அவரிடம் 9 வருஷம் பணிவிடை செய்து அனுக்கிரகம் பெற்று உலக சஞ்சாரம் செய்து கைலாசம் வரைக்கும் சென்று திவ்ய தீர்த்தங்களை தரிசித்துக் கொண்டு திரும்பி வரும்போது லாகூரில் ஆங்கிலத்தில் ஒரு ராஜயோக சக்கரம் போட்டு காட்டி பிரசங்கம் செய்தார். அந்த பிரசங்கம் சக்கரங்களுடைய ஒரு பழைய காகித பிரதி என்னிடம் இருக்கிறது. அதில் அபூர்வ யோக விஷயங்கள் அடங்கியிருக்கிறபடியால் அதிலிருந்து சில உபதேசங்களை இங்கு எடுத்துரைக்கிறேன். 2. பரமாத்மா ஜீவாத்மாவுக்கு சொல்லுகிறார், நான் உன் சரீரத்துக்குள் பிரதிபலிக்கும் முன் நீ என்னிடத்திலேயே இருந்தாய். நீ வேறு நான் வேறு என்கிற பிரமம் நீங்குகிறது கடினம். சாஸ்திரம் வாசித்ததினால் மாத்திரம் அப்பேற்பட்ட ஞானம் லபிக்காது. யோகிகள், பிரம்மஞானிகள் இவர்கள் உபதேசத்தினால் ஆத்மா கிரகத்தால் உண்டாகும். நீ பிரம்ம சாட்சாத்காரம் செய்யக்கூடும். ஆத்ம அனாத்ம விவேகமடைந்து சம்சார சக்கரத்திலிருந்து விடுபடுவாய். அவர்கள் சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹார அனுகிரக கிரமங்களை போதித்து ஆத்மா வேறு தேகம் வேறு என்கிற ஞானத்தை உபதேசிப்பார்கள். நீயே பரமாத்மாவென்று உணர்ச்சி வராமல் தடையாயிருக்கும் பிராந்தியை அவர்கள் நீக்குவார்கள். பரபிரம்ம ஐக்கிய அனுதானம் அனுபவித்தமாய் உள்ள முனிகளையும் ஞானிகளையும் பார்த்து உன்னுடைய மாயை அல்லது பிராந்தியை நீக்கிக் கொள்ளும். உன்னுடைய மாயாவிகாரமான 12 சகதிகளையும் நீக்கிவிடவே உனக்கு பேத புத்திகள் விட்டுப் போய்விடும். அந்த மார்க்கத்தை சொல்லுகிறேன், கேள். 3. நான் காட்டிய ராஜயோக சுத்திரத்தையும் அதில் கண்டிருக்கும் வாசி முதலான ஸ்தானங்களையும் அவைகளை குறிக்கும் நெம்பர்களையும் கவனித்துக்கொள். அகண்ட பரபிரம்மத்தை உன் மூளைக்குள்ளிருக்கும் ஆகாசத்தில் பரமாத்மாவாக தியானம் செய். அந்த பரமாத்மாவை சுஷும்னா வாசி நெம்பர் 1, 2, 3 மார்க்கமாக கண், மூக்கு, இரைப்பை வழியே குண்டலிக்கு கொண்டு வா. சுஷும்னா நாடி அங்கிருந்து லிங்கத்தை சேர்ந்து மேல்புறம் திரும்பி முதுகெலும்பின் வழியே மறுபடியும் பிரம்மரந்திரத்தை சேர்கிறது. இப்படி மேல் போகும் சுஷும்னா வாசியின் பாகத்தை கும்பகம் என்று சொல்வதுண்டு. 4. இந்த சுஷும்னாவாசி 3 பிரிவாய் கீழ் நோக்கும் மார்க்கத்தில் நெம்பர் 1 இடாகளாவாசி, நெம்பர் 2 சுஷும்னாவாசி, நெம்பர் 3 பிங்களாவாசியாக பிரிந்து செல்லுகிறது. அதேபோல் மேல் நோக்கி முதுகெலும்பு வழியாக செல்லும் மார்க்கத்தில் நெம்பர் 4 ரேசக சந்திரகளாவாசி, நெம்பர் 5 கும்பக அகனிகளாவாசி, நெம்பர் 6 பூரக சூரியகளாவாசி என பெயர் பெறுகிறது. இவைகளுள் நெம்பர் 1ம் நெம்பர் 3ம் மேல்நாட்டு சாஸ்திரப்படி பாராசிம்பதட்டிக் நாடிகளாக இருக்க வேண்டும். நெம்பர் 4ம் நெம்பர் 6ம் வீணாதண்டத்தின் அடியிலிருந்து பிரம்மரந்தியம் மட்டும் செல்ல இடது வலது பாராலிம்பதட்டிக் மார்க்கங்களாக, 3ம் நெம்பர் 5ம் மேல்நாட்டார் இடது வலது நாடி பிரவாகங்களை சமரசப்படுத்தி கண்ணாடி கெட்டாத் சூக்ஷ்மமாய் யோகீஸ்வராகம் யுண்டாகும் அதிசூக்ஷ்ம மார்க்கங்களாக இருக்க வேண்டும் என்று தோன்றுகிறது. 51.28 நம்பர்கள் முறையே இந்திரியங்கள், மனோவியாபாரங்கள்
இவைகளுக்கு அதிஷ்டானமான அகங்காரம் இவைகளுக்கு அதிஷ்டானம். அதே நம்பர் 4, 5, 6 நம்பர்கள் முறையே புத்தி சித்த முகத்தில் சருஷ்டி ஸ்திதி சமஹாரத்தையும் மேல் நோக்கத்தில் திரோதான அனுக்கிரக ஐக்கியங்களையும் காட்டுகிறது. 6. பரமாத்மாவாகிய நான் கர்த்தாவாகவும் மாயை சாட்சி மாத்திரமாகவும் தோன்றுகிறேன். இப்பொழுது 12 வித பிராந்திகளை சொல்லுகிறேன். 7லிருந்து ஒவ்வொரு ஸ்தானம் இறங்கும்போதும் வெவ்வேறு தத்துவங்கள் ஜனிக்கின்றன. 7ஆம் நம்பர் சுத்த சைதன்யம், 8ஆம் நம்பர் சற்று சங்கல்ப கல்பனா பிராந்திகள் ஜனிக்குமிடம், 9ஆம் நம்பர் மாயை இன்னும் மூடி மிதையான எண்ணங்களை உண்டு பண்ணுமிடம், 10ஆம் நம்பரில் மாயை அதிகரித்து அவித்யாமயமாய் போக இச்சைகள் உண்டாகின்றன. 11வது நம்பர் அகங்காரமயமாய் மகத்தத்துவம் மகாமாயை இவைகளுக்கு இருப்பிடமாகிறது. 12வது நம்பர் ஆக்னா சக்கரத்திலிருந்து கொண்டு ஆவரண விக்ஷேப சக்திகளுக்கு ஸ்தானமாகிறது. 13வது நம்பர் நாசாகிரத்தில் அகம்பாவம் 3 மலமாக தோன்றுகிறது. 14ஆம் நம்பர் நாவின் நடுதில் சத்வ ரஜோ தமச குணங்களாய் நிற்கிறது. 15ஆம் நம்பர் அந்தக்கரண ரூபமாய் விசுத்தி சக்கரத்தில் நிற்கிறது. 16ஆம் நம்பர் ராகத்வேஷ ரூபமாய் ஹிருதய ஸ்தானத்திலிருக்கிறது. 17ஆம் நம்பர் இந்திரிய ரூபமாய் நாபி சக்கரத்தில் இருக்கிறது. 18ஆம் நம்பர் பூத ரூபமாய் குண்டலி சக்கரத்தில் இருக்கிறது. குண்டலி சுவாதிஷ்டான ஸ்தானம் இது வேறு. 11வது அத்தியாயத்தில் சொல்லிய குண்டலினி சக்தி வேறு. 7. ஓ ஜீவாத்மாவே, ஆகவே உன் ஸ்வரூபம் இந்த 12 விதமான பிராந்திகள் ஏகோபித்ததே. பரமாத்மாவாகிய நான் இந்த பிராந்திகளுக்கு விலக்ஷணன் என்று எடுத்துக்காட்டுகிறேன். 8. பரமாத்மா உபதேசத்திலிருந்து தான் வேறுபட்ட ஜீவாத்மா என்ற எண்ணம் முற்றிலும் பிசகு என்று அறிந்து கொள்ளுகிறான். பரமாத்மா அசைவற்றது. பிராந்தி ரூபமான தத்துவங்களோ பரிணாம எல்லைகளுக்கு உட்பட்டது. பிறகு பரமாத்மா ஜீவாத்மாவை 18ஆம் நம்பர் குண்டலிக்கு இறங்கச் சொல்லி அந்தந்த ஸ்தானங்களில் உள்ள தத்துவங்களினுடைய பிராந்தி தன்மையை செவ்வையாக விமர்சனை செய்யச் சொல்லுகிறார். 9. பிறகு வேதாந்த ராஜயோக உபதேசம் கொடுக்கிறார். அதாவது ஞானாகாசத்தை குண்டலி 18 நம்பருக்கு இறக்கி அங்கிருக்கும் பூதங்களை பரிசுத்தமாகும்படி அனுகிரகித்து 123 நாடி வழியே ஞானாகாசத்தால் ஓம் நம சிவாய நம என்னும் பூதசுத்தி மந்திரத்தை உச்சரித்து நாபி கமலத்திலிருக்கும் இந்திரிய ஸ்தானத்திற்கு வந்து அந்த இந்திரியங்களையும் அனுகிரகித்து சற்று தியானமாயிருந்து ஓம் பிரம்ம விஷ்ணு ருத்ர மகேஸ்வரேபியோ நம என்கிற மந்திரத்தால் இந்திரிய சுத்தி செய்து கொண்டு ஹிருதய கமலத்துக்கு வந்து ஓம் ஹா ஹீ ஹா ஹே ஹோ நம என்கிற மந்திரத்தை உச்சரித்து விசுத்தி ஸ்தானத்திற்கு வந்து ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் க்ளீம் சௌ நம என்ற அந்தக்கரண சுத்தி மந்திரத்தை ஜபித்துக்கொண்டு ஜிஹ்யாஸ்தானத்திற்கு வந்து ஓம் லம் ரம் ம ஹம் என்று மந்திரோச்சாரணம் செய்து நாசிஸ்தானத்திற்கு போய் சிவாய வவ சிவாய பாய நம என்ற மந்திரோச்சாரணத்தால் திருமல சுத்தி செய்து திருமலமாவது அணு கர்ம மாயை செய்து பின்னுஸ்தானத்தை அடைந்து சிவசரணம் என்கிற மந்திரத்தால் சுத்தி செய்து கொண்டு நாதஸ்தானம் போய் சிவசிவ பூர்த்தி என்னும் மந்திரத்தால் சுத்தி செய்து கொண்டு கடற்ஸ்தானத்தை அடைந்து சிவசிவ சிவ நமஸ்தே நமோஸ்து என்று கழாமய சுத்தி செய்து கொண்டு அகமேவ பிரம்ம சிவசிவ சிவசிவ என்று ததபரமய சுத்தி செய்து கொண்டு சிவசிவ சிவ சிலசிவ சம்போ சிவோகம் என்று பரமய சுத்தி செய்து கொண்டு சுத்த சைத்தன்யத்தில் சென்று உன் ஜீவனை என்னுடன் கலந்து கொள்ளும் மந்திரம் சிவசிவ சிவோகம் சிவசிவ 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 சிவோகம் பிரம்மோகம் ஞானோகம் ஆகாசோகம் சூன்யோகம் வியாபகோகம் ஆனந்தோகம் லயோகம் போதோகம் சாக்ஷ்யகம் சாந்தோகம் சுத்தோகம் நிதயோகம் உக்ரோகம் கிருபாகரோகம் ஏகோகம். இதுதான் லயபோத மந்திரம். 12 மாறுபாடுகளும் அடங்கி என்னிடத்தில் லயப்படுகிறாய். 10. எப்பொழுதும் இந்த ஸ்திதியில் இருக்க 1, 2, 3 நாடிகள் வழியே
நிமிஷம் கூட வசப்படுத்திக் கொண்ட ஸ்தானங்களில் நிற்காமல் குண்டலிக்கு இறங்கி முதுகெலும்பிலுள்ள 4, 5, 6 நாடிகள வழியே குண்டலியில் வாழுள்ள சர்ப்பமேறிப் போய் வாயால் பிரம்ம சைத்தன்யத்தை விழுங்குகிறார் போல நடத்தவும். இப்பிரகினை மேற்சொன்ன மந்திரங்களை ஞானாகாசத்தினால் உச்சரிக்க வேண்டும். செவ்வையாக பிரம்ம சைத்தன்யத்தில் சக்கரம் போல் இந்த நாடிக்கதியை நடத்த வேண்டும். அதோமுகமாய் சுத்தி செய்து கொண்டு ஊர்த்வாதலகமாய் லயம் பெறுவாய். விகாரங்களும் 11. ஓ ஜீவாத்மாவே, மேற்சொன்ன உனது 12 மிகவும் துஷ்டத்தன்மையுள்ளவைகள். அவைகள் விஷயத்தில் வெகு ஜாக்கிரதையாக இருக்க வேணும். இல்லாவிட்டால் ஏமாத்திவிடும். லயம் செவ்வையாக கிடைத்ததும் நான் ஞானியாய் விட்டேன் என்கிற எண்ணத்தையும் பூராக விட்டுவிட வேண்டும். எல்லாம் பரம்பொருளாக இருக்கும் பொழுது ஞானமேது, ஞானியேது? நான் பிரம்ம உணர்ச்சியையும் நீக்கி ஹமாய்விட்டேன் என்கிற துவைத புத்தியை முற்றிலும் தள்ளிவிட்டு பரபிரம்மத்தில் லயமடை. அறிக்கை. இவ்வாறு ஸ்ரீ சபாபதி சுவாமிகள் உபதேசங்களை எடுத்து எழுதும்போது பீஜாக்ஷரங்களை பழைய காகித பிரதியிலுள்ளபடி அச்சுப்பிழைகளை மாத்திரம் திருத்தி எழுதியிருக்கிறேன். இதை அபியசிக்கும் எண்ணமுள்ளோர்கள் தகுந்த குருவினிடம் அக்ஷரங்களுடைய சரியான உச்சாரணங்களை அறிந்து கொள்வது உசிதம். ஷ பிரக்கிரியையில் குறிப்பிடப்பட்ட நாதபிந்துக்களா முதலான ஸ்தானங்களைப் பற்றி 2வது அத்தியாயத்தில் சிருஷ்டிக்கிரம தத்துவ ஜாப்தாக்களில் சொல்லியிருப்பதையும் 6வது அத்தியாயத்தில் ஊர்த்வாதார விவரணத்தையும் பார்த்து கொள்ளலாம். அத்தியாயம் 12 முழுமையாக பார்த்ததற்கு நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யவும் மற்றும் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் மூலம் தெரிவிக்கவும்.